வணக்கம். ஒரு அதிகாரம் கேள்விக்குள்ளாக்கப்படும்போது என்ன நடக்கும்? இன்னைக்கு நாம பழங்காலத்துல நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான கிளர்ச்சிய பத்தி தான் பார்க்க போறோம். அதோட முடிவு உண்மையிலே நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒண்ணு. வாங்க, இது கோராகுவின் கதை. நீங்க எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு சமூகத்தோட தலைவருக்கு எதிரா ஒரு பெரிய கூட்டமே கிளர்ச்சியில இறங்குனா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு? நாம பார்க்க போற இந்த கோராக்கோட கதையோட மையமே இந்த கேள்விதான். வாங்க இதுக்கான பதில தான் நம்ம தேட போறோம். சரி, இந்த கிளர்ச்சி எங்கிருந்து தொடங்குதுன்னா, இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்துல பயணம் செஞ்சிட்டு இருந்த சமயம். பல கஷ்டங்கள்னால மக்கள் மத்தியில ஒரு சோர்வு, ஒரு விரக்தி, தலைமை மேல ஒரு அதிருப்தி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. சரியா அந்த சூழல்ல தான் இந்த கிளர்ச்சிக்கான முதல் விதை விழுந்தது. இந்த கதையில பாத்தீங்கன்னா 4 முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. முதல்ல மோசே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். அடுத்தது ஆரோன், அவர்தான் தலைமை குரு, மோசேயோட அண்ணன். இவங்க 2 பேருக்கும் எதிரா கிளர்ச்சிய ஆரம்பிக்கிறவர் தான் கோராகு. அவருக்கு சப்போர்ட்டா தாத்தான், அபிராம்னு 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த மோதல் தான் கதையோட மொத்த திருப்பமே. இப்போ கோராகோட வாதம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வாதம். அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருமே புனிதமானவங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேர் மட்டும் ஏன் உங்களை பெருசா நினைச்சுக்கிறீங்க? பாருங்க, இது வெறும் கேள்வி கிடையாது. பாலைவன கஷ்டத்துல நொந்து போயிருந்த நிறைய பேரோட மனசுல இருந்த ஆதங்கத்தை இத அப்படியே வெளிக்கொண்டு வந்துச்சு. கோராகு கேட்ட இந்த கேள்விக்கு மக்கள் மத்தியில பெரிய சப்போர்ட் கிடைச்சுது. அவர் ஒன்னும் தனியா இல்ல. சமூகத்துல மதிக்கப்படுற 250 தலைவர்களை தன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டு மோசேயோட தலைமைக்கு நேரடியா ஒரு சவால விட்டார். எல்லாருமா சேர்ந்து சந்திப்பு கூடாரத்து வாசல்ல வந்து நின்னாங்க. நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆச்சு. ஆனா இதுக்கு மோசே செஞ்ச பதிலடி தான் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அவர் கோராகோட சண்டைக்கு போகல, தன்னோட அதிகாரத்தை நிரூபிக்கவும் முயற்சி பண்ணல. அதுக்கு பதிலா அவர் சொன்னாரு, சரி, இந்த பிரச்சனைய நாம தீர்க்க வேண்டாம், கடவுளே தீர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வீக சோதனைய முன்னாடி வைக்கிறாரு. அப்படி என்ன சோதனை அது? யார் உண்மையான தலைவருங்கிறத கடவுளே எப்படி முடிவு பண்ண போறார்? இப்போ இதுதான் அடுத்த கட்டம். டென்ஷன் அதிகமாகுது. அந்த மொத்த கூட்டமும் இந்த சோதனையோட முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த டெஸ்டுக்கான ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். மோசே சொல்றாரு, முதல்ல கோராகுவும் அவரோட 250 பேரும் ஒன்னா வரணும். 2வதா ஒவ்வொருத்தரும் தங்களோட தூப கலசத்துல நெருப்பும் தூபமும் எடுத்துட்டு வரணும். 3வதா எல்லாரும் கடவுளுக்கு முன்னாடி வந்து நிக்கணும். கடைசியா கடவுளே தனக்கு விருப்பமானவங்க யாருன்னு காட்டுவாரு. இது மனுஷங்க பலத்தை காட்டுற போட்டி இல்ல, இது கடவுளோட அங்கீகாரத்துக்கான ஒரு ஃபைனல் டெஸ்ட். இப்போ நாம கதையோட கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். எல்லாரும் ஒன்னா கூடிட்டாங்க. மோசே மக்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அங்க நடக்க போகுது. அப்போ மோசே சொல்றாரு, கடவுள் இன்னைக்கு ஒரு புதுமையான விஷயத்த செஞ்சா, அதாவது இந்த பூமி தன்னோட வாயை திறந்து இவங்கள அப்படியே விழுங்குச்சுன்னா இவங்க கடவுளையே நிராகரிச்சுட்டாங்க, நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அவர் பேசி முடிச்ச அந்த கணத்துல நடந்தது என்ன தெரியுமா? அவங்க காலுக்கு கீழே இருந்த பூமி டமார்னு 2ஆ பொளந்துச்சு. அது ஒரு வாய் மாதிரி தொறந்து கோராகு, தாத்தா, அப்ராம், அவங்க குடும்பம், அவங்க சொத்து பத்துன்னு எல்லாத்தையும் அப்படியே உள்ள இழுத்துக்குச்சு. அவங்க உயிரோட பாதாளத்துக்குள்ள போனாங்க. இத பார்த்த மத்த ஜனங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயோ, பூமி நம்மளையும் விழுங்கிடுமோன்னு பயந்து எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த பயங்கரமான காட்சி அங்கிருந்தவங்க மனசுல நிரந்தரமா பதிஞ்சு போச்சு. சரி, இந்த பயங்கரமான சம்பவம் இத்தோட முடிஞ்சது. ஆனா இது விட்டுட்டு போன பாடம் என்ன? அந்த பயத்திலிருந்து மக்கள் கத்துக்கிட்டது என்ன? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த சம்பவத்திலிருந்து கிடைச்ச பாடங்கள் ரொம்ப ஆழமானவர். 1, மோசையோட தலைமை தெய்வீகமானது, அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. 2வது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு எதிரா கிளர்ச்சி செஞ்சா விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும்னு எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுது. ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான பாடம் என்னன்னா, இந்த சம்பவம் ஒரு கோட்டையை போட்டுச்சு. அதாவது ஒரு அதிகாரத்தை கேள்வி கேட்கறதுக்கும் அதையே கவிழ்க்க நினைக்கிற கிளர்ச்சிக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறத இது மறக்க முடியாத அளவுக்கு சொல்லிக் கொடுத்துச்சு. பாருங்க, இந்த கதை நடந்து பல்லாயிரம் வருஷம் ஆகியிருக்கலாம். ஆனா இது எழுப்புற கேள்வி இன்னைக்கும் நமக்கு ரொம்பவே பொருத்தமான ஒண்ணு. ஒரு அதிகாரத்தை கேள்வி கேட்கறதுக்கும் அதுக்கு கீழ்ப்படியாம மொத்தமா கிளர்ச்சி பண்றதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எது? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். யோசிச்சு பாருங்க.